everyone, I'm Dr. Nithya, obstetrician, reproductive consultant and cosmetic gynecologist. Pregnancy confirm ஆன உடனே when there's urine pregnancy test positive முதல்ல வரக்கூடிய பயம் என்னன்னா இது டாக்டர் இது கர்ப்பப்பை உள்ள இருக்குமா இல்லை எக்டோபிக் பிரெக்னன்சி அதாவது டியூப்ல தங்கி இருக்குமா இந்த பிரசவம் அப்படிங்கிற டவுட்டு தான். ஸோ தேவையில்லாத மிஸ்கைடட் இன்ஃபர்மேஷன் கூகுள் பண்ணுறதுனால இல்லை பெயின் நிறைய இருந்த சிம்டம்ஸ் ஏதாவது கொடுத்தா இது எக்டோபிக்காக இருக்குமோங்கிற அச்சுறுத்தல் வேண்டாம். அதுக்கான வீடியோ பதிவு தான் இது. ஸோ எக்டோபிக் ப்ரெக்னன்சி எப்படி கண்டறியலாம்? ஃபர்ஸ்ட் உங்கள் மிஸ் பீரியட்ஸ் அதாவது உங்கள் சைக்கிள் மிஸ் ஆன உடனே டே 33 யூரின் ப்ரெக்னன்சி டெஸ்ட் எடுங்க. பாசிட்டிவாக இருந்தால் டெஃபினட்டாக உங்கள் டாக்டரை மீட் பண்ணுங்கள். கூகுள் பார்த்தோ இல்லை மிஸ்கைடட் இன்ஃபர்மேஷன் பேஸ் நீங்கள் ஒரு கன்க்ளூஷன் வராதிங்க. உங்கள் டாக்டர் பார்த்துட்டு பீட்டா ஹெச்சிஜிங்கிற பிளட் டெஸ்ட் கொடுப்பாங்க. ஸோ இந்த பிளட் டெஸ்ட் தான் ரொம்ப முக்கியம். இந்த பிளட் டெஸ்ட் வேல்யூ 1500 அபவ் இருந்தனா உங்கள் டாக்டர் அல்ட்ராசோனோகிராஃபி இங்கே ஸ்கேன் பண்ணுவாங்க. ஸ்கேனில் கர்ப்பப்பை உள்ள இந்த சிசு ஃபார்ம் ஆயிருந்தனா இட்ஸ் சேஃப். அப்படி ஸ்கேனில் கர்ப்பப்பை உள்ள இல்லைன்னா மேபி டியூப்பில் இருக்கலாம். ஸோ இல்லை அட்னெக்ஸாவில் இருக்கலாம். 1500 பீட்டா ஹெச்சிஜி வேல்யூக்கு சாக் கர்ப்பப்பை உள்ள இல்லைன்னா 99% சான்சஸ் ஆஃப் எக்டோபிக் ப்ரெக்னன்சி இருக்கும். ஒரு சிலவங்களுக்கு பெயினே இருக்காது, சிம்டம்ஸே இருக்காது. ஸோ யூரின் ப்ரெக்னன்சி டெஸ்ட் பாசிட்டிவாக இருக்கலாம். பீட்டா ஹெச்சிஜி வேல்யூ இன்னவே ஹையராகவே இருக்கும். ஸோ அந்த மாதிரி தருணத்துலேயும் ஸ்கேன் பண்ணுறச்ச அவங்க கர்ப்பப்பை உள்ளே வந்திருக்கலாம், ப்ளஸ் ஹார்ட் பீட் பாசிட்டிவாக இருக்கலாம். தேவையில்லாத ஃபியர் வேண்டாம். ஸோ எல்லா பெயினும் எக்டோபிக் ப்ரெக்னன்சியாக இருக்கணும்னு அவசியம் இல்லை. பாஸ்ட் ஹிஸ்ட்ரி ஆஃப் எனி இன்ஃபெக்ஷன்ஸ் இல்லை டியூப்ல இன்ஃபெக்ஷன்ஸ் இருந்தாலோ இல்லை டியூபல் அபார்ஷன் இல்லை டியூபலில் சர்ஜரிஸ் ஏதாவது பண்ணியிருந்தாங்களா, ரெக்கரண்ட் ப்ரெக்னன்சி லாஸ், மிஸ்கேரேஜஸ் இந்த மாதிரி இருந்தாலும் எக்டோபிக் ப்ரெக்னன்சி வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும்.